Life's big moment relayed live. Purple Knot, where weddings are streamed live. Call 93809 93809 or visit purpleknot.com. The first thing I just wanted to highlight about all your movies and stuff, so the first movie நீங்க வந்து இன்ட்ரடியூஸ் ஆனது வந்து ஐ திங்க் லைக் சைல்டு ஆர்டிஸ்டா நீங்க இன்ட்ரடியூஸ் ஆனீங்க. பட் அதுக்கப்புறமா ஐ மீன் லைக் ஹீரோயினா நீங்க நடிக்கும் போது தமிழ்லயே வச்சுப்போமே, நீங்க கன்னடால தான் ஹிந்தி அண்ட் எவ்ரி திங் அமெரிக்கானோட எல்லாம் நடிச்சிருக்கீங்க, அதெல்லாம் அது ஒண்ணு. பட் தமிழ்ல நடிச்சு ஃபர்ஸ்ட் படம் நீங்க நடிச்சதுக்கு அப்புறம் லைக் த ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்ப்போம்ல பப்ளிக்கோட, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஜஸ்ட் வாண்டட் பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் போகலாம் 3 வருஷம் நடிச்சப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்க்கும்போது நான் நல்லா திட்டு வாங்கினேன். ஸோ அதனால எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஏகப்பட்ட திட்டு வாங்கியிருக்கேன். ஸோ அஜித் வந்து இப்படி எல்லாம் சொல்றியான்னு திட்டினாங்க. ஸோ எனக்கு அது நல்ல ஞாபகம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு when you see like yourself on தமிழ் வேற லாங்குவேஜ்ல பண்ணும்போது எப்படி இருக்கும், எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? இல்ல, என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் ஆக்சுவலி தமிழ்ல பாத்தீங்கன்னா தர்மத்தின் தலைவன். ஹியூஜ் ஸ்டார் காஸ்ட் இருந்தது. ரஜினி சார், சுஹாசினி மேடம், பிரபு சார். ஸோ பிரபு சார் பேர் இருக்கிறதுனால அந்த ஃபர்ஸ்ட் படம் இருக்கும்போது உங்களுக்கு தோணும் பேனர்ல இருக்கணும். அப்போ பேனர்ஸ் உங்களுக்கு இருந்தது ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் சென்னையில் எஸ்பெஷலி மவுண்ட் ரோட்ல. ஸோ பேனர்ல இருக்கணும், ஃபோட்டோ இருக்கும். ஏன்னா கன்னடா என்னுடைய முதல் படம் பார்த்தீங்கன்னா பேனர்ஸ் வந்து ஜஸ்ட் மீ அண்ட் ரவிச்சந்திரன். அதுதான் ஏன்னா இன்ட்ரடக்ஷன் ஃபிலிம். ஸோ அந்த முதல் படம் இருக்கிறதுனால பெரிய பேனர் எல்லாம் இருந்தது. அதே மாதிரி தெலுங்கு பண்ணும்போது வெங்கி அண்ட் மீ இன்ட்ரடியூஸ் டுகெதர். ஸோ அங்கே ஒரு ஈக்குவலா இருந்தது, மீ அண்ட் வெங்கி பேனர்ல நம்ம போட்டோஸ் எல்லாம் இருக்கு. ஸோ தேர் வாஸ் அன் எக்ஸைட்மெண்ட். ஸோ தர்மத்தின் தலைவன் வந்து ஐ ஸ்டில் ரிமெம்பர் மவுண்ட் ரோட்ல ஒரு பெரிய பேனர் போட்டிருந்தாங்க. ஆஹா, நம்ம இருப்போமே, போய் பார்த்தா காணோம். 3 பேர். That was a very famous still actually. Rajni sir will be in the center, one side Prabhu sir, one side Suhasini madam. I remember, I've seen that. Yeah. ஆமா. So அந்த சாங் இருக்கு, அவங்களது வைகை நதி அந்த சாங் இருக்கு, பியானோ சாங். ஸோ அந்த சாங்ல இருந்து எடுத்த ஸ்டில் அது. ஸோ அதுதான் பேனரே இருந்தது. ஐ வாஸ் நோவேர் இன் தி சைட். ஸோ ஐ வாஸ் வெரி டிசப்பாயிண்டட். ஐயோ, மக்களுக்கு தெரியாம போயிடுமே நம்ம இந்த படத்துல இருக்கோம். பட் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அஃப்கோர்ஸ் தி கேரக்டர் வாஸ் வெரி கியூட். ஸோ பீப்புள் ரிமெம்பர்ட் மீ அந்த கேரக்டர்ல. அண்ட் அந்த படத்திலேயே வந்து பிரபு சாரோட டயலாக் இருக்கும், நல்ல பப்ளி மாஸ் இட்லி மாதிரி இருக்க. அப்பவே ஸ்டக் ஆயிடுச்சு, அது இட்லி மாதிரி இருக்கேன்னா அப்பவே ஸ்டக் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து வருஷம் 16 பண்ணும்போது ஐ டுக் இயர் கேப். தர்மத்தின் தலைவனுக்கும் வருஷம் 16க்கும் பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு 1 year கேப் இருந்தது. It was a very conscious decision to take a gap. ஏன்னா மறுபடியும் வந்து நான் ஒரு தமிழ் படம் பண்ணும்போது it has to be a highlight. ஒரு முடிவோடு இருந்தேன். கன்னடா film வந்து back to back with Ravichandran, with Amrish, with Vishnuvardhan, all the biggest superstars of Kannada நான் பண்ணிட்டு இருந்தேன். தெலுங்குல பாத்தீங்கன்னா I was working with immediately with Nagarjuna, then again with back to back with Venki and then Arjun. So Telugu also I was on a roll. So for me தமிழ் மறுபடியும் பண்ணும்போது ஒரு நல்ல உங்களுக்கு இம்பாக்ட் இருக்கணும். அப்பதான் வருஷம் 16 was offered to me. So I was glad that I took a break. ஏன்னா நடுவில் நிறைய ஆஃபர்ஸ் இருந்தது. But again, it's multi star cast இருக்கு, you are the young lot and ஒரு சின்ன love story in between and all that. I said I'm not interested and I was busy with Telugu and Kannada also. So ஒரு conscious decision ஒரு 1 year break எடுத்துட்டு I did வருஷம் 16 and that set the ball rolling. உங்களுக்கு வந்து அந்த இந்த சாங் வந்து உங்களோட சாங்ல வெள்ளிமணி கிழத்துல, ரைட்? You were in that song. Yeah, அது வந்து இதுல நடக்கும் அந்த கராஜ்ல வெள்ளிமணி கிழத்துல நல்ல நல்ல சந்தனம், that song. அந்த song. Yeah, I remember. We were dancing, but it was mostly between Rajni sir and Hasni madam. அவங்க ரெண்டு characters coming together. Prabhu sir trying to push both of them together. So there was அந்த பாட்டுல ஒரு கதை இருந்தது. Of course you were there to dance and everything. So I enjoyed doing that. Yes, of course. After 1 year உங்களோட கேப்க்கு அப்புறம் அந்த படத்தை யாரும் மறக்கவே மாட்டாங்க, வருஷம் 16 கன்ஃபார்மா. பிகாஸ் நானே வந்து நினைக்கிற ஒரு
ஒரு 10-12 தடவை பார்த்திருப்போம் அந்த படத்தை. பிகாஸ் ஐ வாஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் கார்த்திக். அவரு சான்ஸ் இல்ல. ஒரு படங்கள் வந்து ஐ நெவர் மிஸ் திஸ் மூவிஸ். லைக் ஐ திங்க் ஒன் ஆஃப் தி ஹேண்ட்ஸம் ஒன் ஆஃப் த ஹேண்ட்ஸம் ஹீரோ. லைக் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் படம்னா ரொமான்ஸ் நேச்சுரலா வரும், அழகே நேச்சுரலா வரும், சாங் டான்ஸ் தனி ஸ்டைல் இருந்தது அவருக்கு. I mean, for me also, I mean, Karthik, I'm a biggest Karthik fan. Okay. And of course அந்த படத்துல உள்ள songs like இப்போ வரைக்கும் நாங்க டெலிவிஷன்ல என்ன ப்ரொடக்ஷன் பண்ணாலும் when it's பொங்கல் then we have that song. So பூ பூக்கும் மாசம் இல்லாம ஒரு 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 அந்த ஒரு ஃபெஸ்டிவலே எங்களுக்கு இல்ல. And then the entire album was very beautiful, like அந்த உங்களுக்கு அந்த படத்துல உங்களுக்கு அந்த பாட்டை தவிர உங்களோட பாட்டை தவிர வேற என்ன பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? I like basically நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆல்பமே ஃபுல்லா ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து அந்த பாட்டு அந்த படம் பண்ணும்போது அந்த சாங்ஸ் எல்லாம் அவ்வளவு பெரிய ஹிட் ஆகும். ஏன்னா தமிழ் தெரியாது. So பூ பூக்கும் மாசம் தை மாசம்னா என்ன, பொங்கல்னா என்ன, I was clueless about it. நம்ம பாட்டு பாடுறோம் பொங்கல் வெச்சு மஞ்சள். So you don't know the meaning of it. You're just mouthing the lyrics. ஏன்னா அது தை மாசம் சொல்லும்போது such a wonderful month. தமிழ் சொல்லும்போது ஒரு அழகான மாசம், அது தை மாசம் ஆரம்பிக்குது. It's all about positivity. So பொங்கல் சொல்லும்போது ஒரு அவ்வளவு பெரிய ஃபெஸ்டிவல். அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அப்போ ஏதோ டுவேட் சாங் இருக்க நம்ம பாடுறோம், அவ்வளவுதான் இருந்தது. பட் ஐ லைக் கார்த்திக் உடைய சாங், அந்த ஃப்ரெண்ட்ஸ் உடைய சாங் இருக்கும். அந்த சாங் அந்த சாங் I love that song. I love the style of Karthik sir in that song. Friends வந்து நச்சுவாங்க. So அந்த சாங்ல இருந்து அப்புறம் again he dreaming about me dancing with him. So in between வந்துட்டு போவேன். So I think the location Kanyakumari, we shot in Nagarkoil and Kanyakumari. So the location எல்லாமே the takings. Any interesting like அந்த டைம்ல like any interesting incidents happened, like ரொம்ப டஃப்பான ஒரு சீக்வென்ஸா இருந்திருக்கலாம் இல்ல something, அந்த மாதிரி நிறைய டேக்ஸ். ஏன்னா because the language was new, so maybe ஏன்னா கார்த்திக் சார் இஸ் லைக் நீங்க முதல்ல பேசுற மாதிரி இஸ் a very natural actor. So ரொம்ப ஃபாஸ்டா அப்படி கடகட பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. So உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது keep up? No, it's very difficult to keep up with Karthik. The problem is he's a very natural actor. He's not a methodical actor. Plan பண்ணிட்டு வர மாட்டாரு. So ஒரு very spontaneity என்ன பண்ணுவாருன்னா, ரீடேக் சொன்னாக்கா ப்ரீவியஸ் டேக்ல என்ன பண்ணிருக்காருன்னா அதே பண்ண மாட்டாரு. It will be totally different. So 10 ரீடேக் இருந்தாக்கா 10 வகையில இருக்கும். So நம்ம என்ன ரியாக்ட் பண்ணனும், எப்படி ரியாக்ட் பண்ணனும்னு தெரியாது. அப்போ எனக்கு மொழி தெரியாது. So அப்போ என்னன்னா அவருடைய ஆக்ஷன் பார்த்து தான் நான் வந்து கண்டுபிடிப்பேன். இப்பதான் நான் டயலாக் சொல்லணும். ஆனா 10 ரீடேக்ல 10 விதமான இருக்கும். So I used to get completely confused. அப்போ I had to tell him, boss கொஞ்சம் எனக்கு கியூ கொடுங்க, உங்க ஆக்ஷன் கியூ கொடுங்க, ஏதோ ஒன்னு சொல்லுங்க, what's the last line உங்க ஆக்ஷன், so that I can start my dialogue, because I don't understand whether you have finished or not. Okay. So that is how I have to tell him. In fact, யாரும் நம்ப மாட்டாங்க, வருஷம் 16 பண்ணும்போது தான் me and Karthik, of course later we became the best of friends. My kids call him Murli Pai, husband odige anna madri avaru. So we all are very sentimentally attached to him. But வருஷம் 16 பண்ணும்போது me and Karthik had the biggest fight. And நீங்க பாத்தீங்கன்னா வருஷம் 16க்கு அப்புறம் we did கிழக்கு வாசல், but then we had a long gap to do a film again. Oh, okay. We had a huge misunderstanding and sama சண்டை போட்டோம் ரெண்டு பேரும். So இனிமே வந்து எப்படின்னா producers வரும்போது, and both the films are super hit in கிழக்கரை as well as வருஷம் 16. So படம் பண்ணும்போது ஹீரோ யாருன்னா கார்த்திக்னா ஐயே நான் நடிக்க மாட்டேன். அதே மாதிரி கார்த்திக் சார் ஹீரோயின் யாரு புஷ்பா, ஆர்டிஸ்ட் மாறுங்க இல்லைன்னா ஹீரோ மாறுங்க, ரெண்டுத்துல ஏதோ ஒன்று பண்ணுங்க. So that is how we both were actually. But over a period of time we cleared our misunderstandings. We realized that we were behaving like one little school going kids. நீ பென்சில் திருடிட்ட, நான் ஒரு ரப்பர் திருடிட்டேன், அந்த மாதிரி ஒரு சம்மதம் இல்லாம ஒரு சண்டை இருந்தது. So இந்த கேப்க்கு அப்புறம் தான் வந்து இந்த படமா விக்னேஸ்வர். விக்னேஸ்வர் தான். அதுக்கு இதெல்லாம் இது நம்ம பூமி இஸ் இட் that one also you right? கண்ணாலே காதல் கவிதை அந்த பாட்டா? ஆமா, very nice songs அதுலயும். So
Yeah. that was much later. You guys had fantastic time, you know, like that. And the time la songs la, it's like, oh my god, you know, like because நாங்க மியூசிக்ன்றதால கோல்டன் பீரியட் ஆஃப் சினிமா சொல்றது அதுதானே. மியூசிக்கலி, கலர் வைஸ், கேரக்டர்ஸ் வைஸ் கோல்டன் பீரியட். அதுவும் ராஜா சாரோட மியூசிக்னா நான் சொல்றேன், எனக்கு மொழி புரியாது அப்போ, பட் ஐ வாஸ் க்ளூட் டு சாங்ஸ் ஃப்ரம் அக்னி நட்சத்திரம், மௌன ராகம், தளபதி, and you talk about புது அர்த்தங்கள். I was new to cinema, தமிழ் சினிமா. Okay, let's do some musical stuff. இப்போ நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு சில படங்களோட பாட்டு சொல்லுங்க. So I will sing few lines so that we can just, you know, let me sing something for you. மௌன ராகம். Okay. தாமரை மேனி நீ துளி போல் தலைவனும் தலைவியும் வாழ்வதன் நண்பர்கள் போல் வாழ்வதற்கு மாலையும் மேளமும் தேவையே சொந்தங்களை இல்லாமல் வந்த பாசம் கொள்ளாமல் பூவே உன் வாழ்க்கைதான் என்ன. So that song. Wow, yeah. Every time I meet SPB sir, நான் SPB sir வந்து ஹம்மிங் கொடுங்க சார் நான் சொல்லிடுவேன். அந்த மௌன ராகம் அவர் அந்த ஹம்மிங் சொன்னா எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வந்துரும். ஐயோ சார் போதும் எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்துரும். Every time I hear him that அந்த ஓப்பனிங்ல. So I'm like, ஆமா. அப்புறம் of course from தளபதி. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவன் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி நல்ல தேதி என்னையே தந்தேன் உனக்காக ஜன்மமே ஆமா, அதுவும் மறக்க முடியாது. அந்த சாங்ஸும் அப்படித்தான். அந்த படம் ஜானி எந்த பாட்டு வேணும் உங்களுக்கு? எனி சாங். ஜென்சியோட சாங் இஸ் காற்றில் எந்தன் கீதம் காணாமல் ஒன்றை தேடுது அலை போலே உலகாட சில்லென்று வீசும் மாலை நேரத்தில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுது. அதற்கு என் வானிலே ஒரே வெண்ணிலா ஆர மேகங்கள் கவிதை தாரகை பூவனம். ஆமா, அதற்கு அந்த படத்துல எல்லா பாட்டுமே இருக்கு. Senorita, you love me. ஆமா, you can't choose and pick அந்த மாதிரி. So songs அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா even in முதல் மரியாதை. ஓகே, முதல் மரியாதை வந்து இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் பிகாஸ் அப்பா சாங்ஸ் எல்லாமே. சோ என்ன சொல்லுவேன் என் உள்ளம் தாங்கல மத்த வாங்கல தூக்கத்தை வாங்கல இந்த வேதனை யாருக்கு தாங்கல இந்த மீறவே ஊருக்குள்ளாளே ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேடி சோகராக சோகதானே யாரது போறது குயில் பாடலாம் தன் முகம் காட்டுமா அடி நீதானா அந்த குயில் யார் வீட்டு சொந்த குயில் ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி மறந்ததே உலகமே மறந்ததே. Okay. All the songs. I mean, you name it. For us,
நானும் இவர் வீட்ல வந்து we have to keep listening to இளையராஜா songs. இல்லனா எங்களுக்கு வந்து அப்படி என்ன சொல்றது, ஒரு டே முழுச போன மாதிரி இல்ல. we have to keep listening. அந்த மாதிரி டெஃபினட்டா இப்ப அதுதான் இப்ப எல்லாருக்குமே எல்லாரும் வந்து அந்த ஒரு பிளேலிஸ்ட போட்டு ஸ்பாட்டிஃபை ஆன் பண்ணி விட்டுட்டு அலெக்சா அவ்வளவுதான். பிளே தி ஸ்பாட்டிஃபை முடிஞ்சிச்சு. அதுவும் இந்த லாக்டவுன்ல எந்த ஹெல்ப்பும் கிடையாது வீட்ல. ஆல்மோஸ்ட் ஃபார் 4 months we didn't have any housemaid. ஸோ எல்லா வேலையும் காலையில எந்திரிச்ச உடனே நைட் தூங்குற வரைக்கும் எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருக்கணும். பெருக்கிறதுல இருந்து துடைக்கிறதுல இருந்து துணி பாத்திரம் எல்லாமே சமையல் எல்லாமே. ஸோ காலையில மியூசிக் போட்டேன்னா இளையராஜா பிளேலிஸ்ட் போட்டாங்க, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. ஃபுல் வேலை எப்படி முடியுதுன்னா நமக்கு தெரிய மாட்டேங்குது பாட்டு. பிகாஸ் ஏன்னா ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் நம்ம லைஃப்ல வந்து அவரோட பாட்டை கேட்டு நிறைய விஷயங்கள் ஆஃப்டர் யூ கேம் இன் டு தமிழ் இண்டஸ்ட்ரி ஐ திங்க் ஒரு ஃபுல்லா அவரோட பாட்டு தானே நிறைய இருந்திருக்கு. சோ ஒவ்வொரு டைம்லயும் உங்களுக்கு இருந்திருக்கும். இல்ல எனக்கு வந்து அதான் சொன்னேன், மொழி தெரியாது பட் மியூசிக் அவ்வளவு பிடிக்கும். ஏன்னா ஹிந்தி சாங்ஸ் பாத்தீங்கன்னா ஐ அம் a huge ஆர்டி பர்மன் and எஸ்டி பர்மன் ஃபேன். அவங்க பாட்டெல்லாம் கேட்டுட்டே இருப்பேன் நான். எஸ்டி பர்மன், ஆர்டி பர்மன், ஐ கேன் ஈவன் கோ டு மதன் மோகன் அந்த ரேஞ்ச்ல. நௌஷாத் அண்ட் மதன் மோகன் அந்த ரேஞ்ச்ல எல்லாம் போவோம் நாங்க. சோ அது எல்லாமே பாட்டு கேட்டு கேட்டு எனக்கு வந்து சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் அந்த மியூசிக் பிடிக்கும். இப்பதான் I know the lyrics, I understand the lyrics, but அந்த டைம்ல it was only the music. ஆமா. I used to carry those cassettes with me. Okay. அதுல தான் பாட்டு ப்ளே பண்ணிட்டே இருப்போம். ரிவைண்ட் பண்றது, ஃபார்வர்ட் பண்றது, ரிவைண்ட் பண்றது, ப்ளே பண்றது. ஆமா. So it was like great. Okay. Any other songs you want? ஐயோ நீ அப்படி விட்டீங்கன்னா நான் கேட்டுட்டே இருப்பேன். ப்ளீஸ் ப்ளே நான் சொல்லிட்டே இருப்பேன். ஓகே, play the song from நெஞ்சத்தை கில்லாத. Sing. Oh, okay. பூந்தோட்டத்தில் காதல் அண்ணம்மா அழைக்கிறாள் அழைக்கிறாள் பூந்தென்றல் போலாடு பருவமே புதிய பாடல் பாடு இளமையின் பூந்தென்றல் பருவமே புதிய பாடல் பாடு. ஆமா, நல்ல நல்ல சாங் தான் கேக்குறீங்க. செம்ம டேஸ்ட் உங்களுக்கு. Okay, one of my favorite songs, and it is very favorite because I love Rajni sir in that song. தம்பிக்கு எந்த ஊரு. ஐயோ சூப்பர். பல்ல நடந்து வருவாரு. ஆனா you can't take your eyes off him. அந்த பாக்கெட்ல கை விட்டு வர்றது, அவ்வளவுதான். பாக்கெட்ல கை வச்சிட்டு மரத்து நடுநடுல நடந்து வருவாரு. ஆமா, nothing, but you just can't take your eyes off him. ஆமா. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில், கூடலில் வந்த சொந்தம் கூடலில் தந்த மயக்கம் என்ன காதல் வாழ்க, காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். ஆமா, சான்ஸே இல்ல தலைவர் ஸ்டைல் அதுல. ஏன்னா அவர் வந்து அந்த தலையை இப்படி இப்படி இப்படின்னு போவார். அப்படியே இந்த முடி நிறைய வச்சிருப்பாரு. அப்போ அப்படி இப்படி இப்படி போவாரு. பாக்கெட்ல கை வச்சிட்டு நடந்து வருவாரு. தலை இப்படி பண்ணுவாரு, அப்படி பண்ணுவாரு. அவ்வளவுதான். And you're like, okay, this is why he's Rajnikant. Yeah. So, how was the experience like when you like acted with him? தர்மத்தின் தலைவன் பண்ணும்போது I used to speak to him always in Marathi because Tamil தெரியாது. So Hindi or Marathi we used to converse a lot. But by the time I did Mannan, my first film with him as a lead, I was nervous. My first shot Rajni sir கூட பைக்ல நாங்க ரெண்டு பேரும் வருவோம். ஆமா, I mean bus stop உள்ள வரது. Yes, bus stopல இருந்து பிக்கப் பண்ணுவாரு அந்த சாங்க்கு முன்னாடி.
ராஜாதி ராஜா மான் கூட்டம் கூட்டம் வேடிக்கை பார்க்கின்ற கண்ணிரண்டிலே என்ன மயக்கம். ஐயோ சான்ஸ் இல்ல. கண்ணோடு முன்னோடு கை சேரும் கல்யாணம் இருக்கும் காதல் தீரக்கும். சான்ஸே இல்ல. அந்த ஷார்ட் பண்ணும்போது I was a little scared. So நான் வந்து நல்ல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு பைக்ல உட்கார்ந்திருந்தேன். வாசு சார் said you're supposed to be in love, you're supposed to hug him. So நான் வந்து ஷோல்டர்ல ஒரு லேசா இப்படி தான் கை வச்சிட்டு ரஜி சார் பார்த்தாரு அது வேலைக்கு வராதுன்னா ஃபுல்லா பிரேக் அடிச்சாருன்னா பயந்துட்டு புடிச்சிட்டேன். இப்படி தான் வர சொல்றாருப்பா. So it was lovely working with him. And even now when we are shooting for Annathe, we keep talking about அந்த ஷூட் பண்ணும்போது என்னென்ன நடந்தது. மன்னன் ஷூட்டிங் இருக்கட்டும், அண்ணாமலை இருக்கட்டும், பாண்டியன் இருக்கட்டும். We also did one film, நாட்டுக்கு நல்லவன், and you know those films. So we were just talking about work பண்ணும்போது என்ன இருந்தது and these memories we have, you know, little you never know where you made these memories, but they all remain so fresh in your minds. So appo and விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தோம். So it was, he hasn't changed. I'm working with him after 28 years, but that man remains the same. நான் சாங்ல டான்ஸ் பண்ணும்போது ஒரு இடத்துல சின்ன தப்பு பண்ணிட்டேன், ரெண்டு ரீடேக் வாங்கிட்டேன். அந்த ஃபுல் டே என்ன கழிச்சாரு. வரவங்க போறவங்க குஷ்பு டான்ஸ்ல தப்பு பண்ணிட்டான், குஷ்பு டான்ஸ்ல தப்பு பண்ணிட்டான், என்ன வரவங்க குஷ் ஆனா நீ டான்ஸ்ல தப்பு பண்ண பாரு. I'm happy. Yes sir, நல்லதா போயிட்டு இருக்கு. Yes sir. So he hasn't changed at all. He's still the same. Yeah. See, when we come to songs, I think even in the padam varmai neram segappu. அந்த பாட்டு. Yes. கொடுத்த சொந்தங்களே என் மனதில் நீ அறிய நான் சிப்பி இருக்குது, முத்தம் இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராசாத்தி. சிந்தை இருக்குது, சந்தம் இருக்குது, கவிதை பாட நேரம் இல்லடி ராசாத்தி. சந்தங்கள் நீயானா சங்கீதம் நானாவே. ஆமா, அதுவும் செம ஃபேண்டாஸ்டிக் சாங். அந்த இப்போ நீங்க நம்ம பாட்டை பத்தி பேசினா எந்த படத்துல இருந்து பாட்டு எடுக்கிறதுன்னு தெரியல. இப்போ வந்து ஒரு கம்ப்ளீட் ஆல்பம்ல இருந்து ஒரு பாட்டு ஹிட் ஆகும். ஆனா அந்த டைம்ல எல்லா பாட்டுல ஒரு படத்துல எல்லா பாடல்களும் ஹிட்டா இருக்கும். நான் ஒரு சில சாங்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் உங்களோட சாங்ஸ். எனக்கு ஒரு டாப் 10 சாங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாங்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். என்னோடதா? ஆமா. சிவி சீனிக்கு எடுத்து பூவை தொடுத்து வந்த புது பொண்ணே, மாமன் ரசிக்க வந்து சூடி அழிக்க வந்த நான் தானே. அது அப்புறம் வந்து எவர்கிரீன் சாங் ஒண்ணு இருக்கு. 7-8 நாட்கள் ஆச்சு கண்ணே உன் மீது ஏக்கம் கொண்டு தூங்கவில்லை கண்ணே, ராவகாலம் ஓடி போச்சு ராஜ யோகம் ஓடி போச்சு ரம்பம் ஆரம்பம் அரம்பம் வேறு. அது அப்புறம் வந்து நாங்க வந்து நானு வெங்கட் பிரபு சரண் நாங்க வந்து ஷோ நடத்தும் போது இந்த பாட்டு பாடாம இருக்கவே மாட்டோம். எங்களோட சாங், எங்களோட லிஸ்ட்ல வந்து இந்த சாங் இருக்கும். அரண்மனை கிளி தரையில நடப்பது நடக்குமா, தரையில விட்டு வெளி வெயிலிலும் உள்ள சுகம் அரண்மனை கொடுக்குமா, அழுங்கு போல வீடு வழியில பள்ளம் மேடு வரத்து மேடும் வயலோ நடந்து போவேன் பாரு, அதிசயமான பெண்களே புது சுகம் தேடி வந்தேனே போவோமா ஊர்கோலம். இந்த பாட்டு எங்களோட லிஸ்ட்ல இல்லாம இருக்காது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பூ பூக்கும் மாசம் தை மாசம் வந்த கிளிகள் பறந்து ஆட, சின்ன கவிதை குயில்கள் பாட, புது ராகம் புது தாளம் ரெண்டு சேரும் நேரம் நேரம் பூ பூக்கும் மாசம் தை மாசம். அந்த சாங். அப்புறம் அந்த படம் பார்க்கும்போது கோயம்புத்தூர்ல சுந்தர் சார் வாஸ் நாட் இன் சினிமா. So அப்போ சினிமாக்கே வரல அவர். That was way back in 89. Yeah. So அப்போ சினிமாக்கே வரல. So but கோயம்புத்தூர்ல he saw this film with his friend, with his childhood friend, and
படம் பார்த்துட்டு தியேட்டர்ல உட்காந்துட்டு சொல்லியிருக்காரு, பா கட்டினா இப்படி ஒரு பொண்ணு கட்டிக்கணும்டா. அப்பவே பிளான் போட்டாரு அவரு. See how the life travels. அதான் இப்ப உள்ள பசங்க எல்லாம் செய்யறாங்க. இப்ப என் பையன் வந்து அவனோட டேபிள் பக்கத்துல வந்து ஜப்பான் கியோட்டோவோட அந்த ஊரோட போட்டோ போட்டு வச்சிருக்கான். ஏன்டா இதை வச்சிருக்க அப்படின்னு கேட்டா சொல்றான், இது இந்த ஊருக்கு தான் நான் போய் படிச்சு அங்கதான் ஐ வாண்ட் டு செட்டில் டவுன் இன் ஜப்பான், ஸோ ஐ எம் லேர்னிங் ஜப்பனீஸ். அப்படி அந்த மாதிரி முன்னாடியே ஃபியூச்சர் வந்து அந்த மாதிரி நினைக்கிறோம். உங்களை அப்பாவாச்சும் பார்த்து they have a beautiful way, highway of only ice walls on the sides, Kyoto there. Oh, because he's now into Japanese and Japan. அதுல வந்து கியோட்டோ தான் அவனுக்கு பிடிச்சிருக்கு. நான் சொன்னேன் நிறைய டோக்கியோ வேற வேற ஊர்ல இருக்கடா, ஹொக்காய்டோ என்னென்னமோ ஊர்ல இருக்கேடா அப்படின்னா, ஐ லவ் திஸ் பிளேஸ். அது வந்து ரொம்ப அந்த சிட்டி மாதிரி இல்லாம வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னான். சரி ஓகே, நான் ஹேவ் நெவர் பீன் டு ஜப்பான், சோ அதனால எனக்கு தெரியலடா அப்படின்னு சொன்னேன். சரி, அதான் மேபி அந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சிருக்காரு போல இருக்கு. Probably அதான் சொன்னேன், அப்பவே பிளான் போட்டாரு. And Japan, if I'm not wrong, it's ஒரு complete separate, it's kind of a union territory மாதிரி செப்பரேட்டா இருக்கு ஜப்பான் கியோட்டோ. ஓகே ஓகே, போனோம்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. they are planning on a holiday this time, so they said bring us போனோம் அப்படின்னா, சரி போலாம் பாப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ மேபி உங்களோட சாங்ஸ்ல வந்து எனக்கு சில சாங்ஸ் பிடிக்க சொன்னல, அதுல வந்து there are few songs which like I was a craziest fan of yours. மாலினிக்கே தெரியும், மாலினி வந்து சொல்லுவா, I know you are very happy that you are like அப்படின்னு சொல்லிட்டு. So எனக்கு வந்து there are so many movies I watched just because it was you, like My Dear Marthan, அந்த படம். I'm glad. அந்த சாங் இஸ் அந்த அதுல எல்லா பாட்டும் எனக்கு பிடிக்கும். லைக் சத்தம் வராமல் முத்தம் கொண்டாடும் சம் சம், அது அப்புறம் வந்து அதுல எல்லா சாங்குமே. அப்புறம் I love this song. ஆடி வரும் வான்மதியே பாவைகளின் பூங்கனியாக நான் பார்க்கும் இடம் பார்த்து தீர்மானம் போடு, இன்னும் என்னை என்ன செய்ய போகிறாய் அன்பே அன்பே. அது அப்புறம் வந்து தலைவர் பாட்டு வந்து கொண்டையில் தாழம்பூ, அஃப்கோர்ஸ் ஐ லவ் தட் சாங். அண்ட் இது முக்கியமான பாட்டு, எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது, அது அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன், எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ உன்னிடம் இருக்கிறது. அது அந்த படம், அந்த பாட்டு, அது ஆக்சுவலா மியூசிக் டைரக்டர் வந்து எல்லாரும் நிறைய பேர் வந்து இது மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. இட் வாஸ் இளையராஜான்னு. இட் வாஸ் ஆக்சுவலி நாட் இளையராஜா, அது வந்து தேவேந்திரன் சொல்லிட்டு அவர் தான் மியூசிக் பண்ணாரு. அவரு வந்து ஏற்கனவே 2 படம் இது மாதிரி அவர் கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க அவரோட மியூசிக்ல. சேம் வே திஸ் ஹேப்பன் டு ஹிம் when he did வேதம் புதிதுன்னு சொல்லிட்டு ஒரு படம் சத்யராஜ் நடிச்சிருந்தாரு. அதுலயும் அதே மாதிரி ஒரு சாங் இருக்கு, கண்ணுக்குள் 100 நிலா இது ஒரு கனவா கைக்குட்டை காதல் கடிதம், ராஜா தான் நடிச்சிருக்காரு. எழுதிய அந்த பாட்டையும் they got confused. சோ அந்த மாதிரி அவர் இந்த பாட்டும் அவர் தான். நல்ல சாங், எனக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த பெண்ணிலும் இல்லாத. ஏன்னா அந்த கேப்டன் GM குமார் சார், ஐ ஃபாலோட் எவ்ரி ஒன். நான் வந்து ரொம்ப சினிமா பைத்தியங்க. நான் வந்து அந்த டைம்ல ஆஃப்டர் ஐ டிட் மை 12th ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் காலேஜ் எல்லாம் போறதுக்கு ஆசையே கிடையாது. ஸோ எவ்ரி திங் வாஸ் ஒன்லி மியூசிக்கும் சினிமா தான் எனக்கு வாழ்க்கையே. இப்போ வரைக்கும் அதுதான் வச்சுங்களேன். எவ்ரி நைட் ஒரு 3 படமாச்சு பார்ப்பேன் நான். ஸோ இட்ஸ் லைக் ஸோ இட்ஸ் லைக் எல்லா படமும் பார்ப்பேன். யார் நடிச்சாலும் உடனே போயிடுவேன். போயிட்டு தனியா உட்காந்து தியேட்டர்ல போய் படம் பார்க்கறது தான் என்னோட வேலையே. ஸோ அப்படிதான் எவ்ரி மூவி ஐ வாட்ச். கேப்டன் மகன்லாம் வந்து சான்ஸே இல்லை, மிஸ் பண்ணவே இல்லை அந்த டைம்ல எல்லாம். அண்ட் ஐ லைக் உங்களோட மூவிஸ் எல்லாமே ஐ ஃபாலோ அந்த டைம்லயே. ஐ டோல்ட் எவ்ரி ஒன் லைக் ஐம் a big fan of எனக்கு வந்து அம்பிகா, ராதா, அதுக்கப்புறம் நீங்க தென் Radhika, I love her acting also. Yeah. Radhika also I love her. She's a brilliant actor.
அப்புறம் பாத்தீங்கன்னா லைக் அந்த பீரியட்ல உள்ளவங்க தான் லைக் தே ஹேட் அ லாங் ஸ்டாண்டிங் லைக் நிறைய லாஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ லைக் வராங்க, தென் இட்ஸ் லைக் எவ்ரிபடி எல்லாமே. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஆக்டிங், அது சிங்கிங்கா இருக்கட்டும், எனி கைண்ட் ஆஃப் கரியர்ல இப்போ சினிமால எடுத்துட்டா there's no ஒரு லாங் பீரியட் இல்ல. ஸோ எல்லாருக்குமே அந்த டோட்டலி சேஞ்ச். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, இப்போ இன்னொரு கேள்வி என்ன கேட்கணும் உங்ககிட்டன்னா, இப்போ இப்போ உள்ள லேட்டஸ்ட் லைக் படங்கள் பார்த்திருப்பீங்க. யூ ஹவ் ஃபாலோட் a lot of movies, லைக் நாட் லேட்டஸ்ட், கொஞ்சம் கொஞ்சம் படங்கள்ல இந்த மாதிரி கேரக்டர் இந்த கேரக்டர் நான் நடிச்சிருந்தா நல்லா இருக்குமே, இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இப்படி விசாச்சு அப்படின்ற மாதிரி எனி மூவி லைக் யூ லைக் பார்த்துட்டு அந்த மாதிரி? சந்திரமுகி. ஓகே, டெஃபினெட்லி. and I know for very sure இதே சந்திரமுகி நான் லீட் கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வாசு சார் எடுத்திருந்தாருன்னா he would have insisted I play that role. He would have insisted on that. So I definitely would love to do something like Chandramukhi. Then Kirikkachimaila, Radhika's character. Oh, fantastic. Okay. I think that was one of the brilliant characters, and I think Radhika was outstanding in that film. Radhika was outstanding. Yeah, definitely. அப்புறம் எடுத்துட்டீங்கன்னா தேவர் மகன் ரேவதியோட கேரக்டர். Oh, okay. At least for that song I would have done it. Injiri Kodagi is like fantastic song. But I think it was a very nice character. ரொம்ப அழகான கேரக்டர் இருந்தது அவங்க ரேவதி இது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா one character which I hated that artist பண்ணும்போது that was Tabu in Chini Kam. Oh, okay. So I thought that was such a beautiful character, such a cute character, and versus she was romancing Amitabh Bachchan. So I hated her with all my guts. That's a beautiful movie. Yeah. Oh, lovely relationships, such beautiful characterizations, such beautiful songs. Yeah. And adile mandramanda da vandirukku. All that, but adliye vandu Tabuoda character, she fights with the father, but it's not about those melodramatic and all that. It was so nice. So I think those. He's a fantastic director. Actually, he's a very natural. Avaroda scripts ellame, Balki is very fantastic. Yeah, he's very good. His movies, all the movies are fantastic. Yeah, Balki is very good. Balki அவர் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா டிராமாவே இல்லாம he does very natural. You connect with the characters. Yeah. He brings us into the movie. நம்ம அந்த ஸ்டோரிக்குள்ள நம்மளும் ஒரு கேரக்டராவே இருக்கிற மாதிரி இருக்கும், பக்கத்துல இருக்கிற மாதிரி he brings it. Yeah. உன்னல அந்த படத்துல அமிதாப் பச்சனோட ponytail was a highlight. Have you met him like in person and like? I've done films with him as a child actor. My biggest tragedy of life is I want to romance Amitabh Bachchan, but I can't because he always says that I've seen you since you were a baby. Now no romance panna mudiyadhu paru. So that's my biggest tragedy. நீங்க நம்ப மாட்டீங்க, இன்னி வரைக்கும் என் ரூம்ல என் வார்ட்ரோப்ல அமிதாப் பச்சன் போஸ்டர் இருக்கு. Wow, okay. அவருடைய போஸ்டர் ஒட்டி வச்சிருக்கேன் நான். And my kids keep making fun. But வேற வழி இல்ல, என் வார்ட்ரோப் உள்ள போனாலும் complete அமிதாப் பச்சன் போஸ்டர் இருக்கும். So that is how I am. Wow, okay. I'll say some of the heroes, like you've acted. Just tell some interesting like something about them interesting. Okay. Rajini sir, நீங்க ஏற்கனவே ரஜினி சார் சொல்லிட்டீங்க. I think you are like நீங்களே அவரோட ஒரு பெரிய ஃபேன் நினைக்கிறேன், அதனால ரொம்ப ஒண்ணுமே நான் கேட்கறதுக்கு இல்ல. கமல் சார் என்சைக்ளோபீடியா, அவருக்கு ஒர்க் நான் வந்துட்டா உலகத்துல வேற எதுவுமே தெரியாது. He'll become blind to everything else. He'll become blind to any kind of human related feelings. Okay. Pasi, patni, love, tiredness, anything which is related to human, he becomes immune to that when it comes to work. Okay. 24 மணி நேரம் இல்ல, தொடர்ந்து நீங்க 72 மணி நேரம் வர்க் பண்ண சொன்னாக்கா
சாப்பாடு கொடுக்காதீங்க, தண்ணி கொடுக்காதீங்க, ஒண்ணுமே பண்ணாதீங்க. He will work. So he is a complete workaholic, and there's so much of I look up to Kamal sir so much. There's so much of respect towards him. You know, that is how he is, and there's every day you meet him, there's so much to learn. Yeah, true. And he has brought himself to a position where நீங்க சினிமா சம்பந்தப்பட்டு எந்த ஒரு விஷயம் கேட்டாலும் அவர்கிட்ட பதில் இருக்கும். இன்ஃபேக்ட் அவருடைய என்ன சொல்றது, he is a very futuristic person. அவர் தான் வந்து நாளைக்கு television will be big, we will be depending on television சொல்லும்போது people scoffed at him. ஏன்னா அந்த டெலிவிஷனுக்கு வந்தா it's lowering your degrading yourself, அப்படி ஒரு தாட் இருந்தது. பட் அவர் தான் சொன்னாரு டெலிவிஷன் தான் டிபெண்டன்ட் ஆயிருக்கு போறோம் பாத்துக்குங்க. when he spoke about a camera called Red Epic, ஆமா இவருக்கு ஒரு வேலை இல்ல, அதான் ஹாலிவுட் போயிட்டு வந்தாரு, ஏதோ ஒன்னு சொல்லணும் சொல்றாரு. I remember that. Yeah, when he started that மருதநாயகன். So அந்த மாதிரி, so anything which has to do with future, with cinema, எல்லாரும் வந்து கிண்டல் பண்ணாங்க. ஏன் இன்ஃபேக்ட் அன்பே சிவம்ல he spoke about tsunami. People were like, tsunami na என்ன, ஏதோ என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டு இவர் படிச்சிருவாரு வந்து அது எங்க தலைமையில கட்டுவாரு. But that man has always been, you know, forward thinking. So that is something which in fact he was the one who actually brought this direct telecast into TV-ன்றத அவர்தான் ஆரம்பிச்சு வச்சாரு. இப்போ அந்த சிச்சுவேஷன்ல தான் எல்லா படமும் போயிருச்சு. நிறைய படங்கள் அது அப்போ எல்லாரும் வந்து you are going against the norms of cinema சொன்னாங்க. நீங்க சினிமா கெடுக்குறீங்க, டைரக்ட் டெலிகாஸ்ட் on TV OTT platformல everybody said நீங்க கெடுக்குறீங்க, சினிமாவை நீங்க கெடுக்குறீங்க. But that is how he has been. So I really respect him for that. You know, அவருக்கு என்ன சரி படுதோ அது அவர் பண்றாரு. So I have huge respect for Kamal sir. Definitely. I agree with that. Yes, definitely. நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு என்சைக்ளோபீடியா இன் மூவி இண்டஸ்ட்ரி. இப்ப எப்படி நாங்களாம் வந்து மியூசிக்கு வந்து என்சைக்ளோபீடியா இளையராஜன் நாங்களாம் சொல்றோமோ அந்த மாதிரி அவரு சான்ஸே இல்ல. என்டையர் அவரு, ஏன்னா அவர் மியூசிக்கும் தெரியும். Exactly. அவர் வந்து completely see he's dabbled in everything. நீங்க பாத்தீங்கன்னா he's an actor par excellence, he's a dancer par excellence, he's a singer, he writes, he directs. I mean, angle சொல்லுங்க, creator சொல்லுங்க, எதுமே அவருக்கு தெரியாதது இல்ல. Even technically behind the cameras, technically any kind of makeup சொல்லுங்க, I mean he is clear என்ன மேக்கப் பண்ணனும், எது பண்ணனும். I think that's why we call him a genius. ஏமாத்த முடியாது எதுமே. ஓகே, கார்த்திக் சார் சொல்லிட்டீங்க. பிரபு சார், he's a sweetheart. அவர் கூட வர்க் பண்ணும்போது ஒரு வீட்ல இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும், ஒரு ஃபீலிங் இருக்கும். மெயின் வந்து அவர் வீட்ல இருந்து சாப்பாடு வந்துரும். சாப்பாடு நான் எங்கேயுமே வந்து வீட்ல இருந்து சாப்பாடு வருதுன்னா இவ்வளவுதான் டப்பா பாத்திருக்கேன், இவ்வளவுதான் இருக்கும் டப்பா. ஆனா ஒரு 5 அடிக்கு டப்பா வரும் பாருங்க, 5 அடிக்கு, டெய்லி 5 அடிக்கு. அது என்னன்னா அவர் தனியா உட்காந்து சாப்பிடவே மாட்டாரு. முதல்ல சொல்லிடுவாரு, வீட்டுல சாப்பாடு வருது வந்து சாப்பிடுங்க. பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் 12 பேர் சுத்தி உட்காந்து, he loves to feed people. 10-12 பேர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, எல்லாருக்கும் அவரே சர்வ் பண்ணுவாரு. அப்புறம் வந்து இது வந்திருக்கு, அது வந்திருக்கு, இந்த உருண்டை இருக்கு, அது மட்டன் இருக்கு, அந்த பாயா இருக்கு, எல்லா சாப்பாடு ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிட்டு சாப்பிடுங்க. So I think it's a very family atmosphere, and somebody who's very childlike at heart. அது கள்ளக்கபடம் சொல்றோம், pretentious, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. Very very childlike at heart. சத்யராஜ் சார், ஏன்னா நீங்க நல்ல நல்ல படங்கள், பிரம்மா and like இவள் ஒரு அந்த சாங்லாம் still you know like fantastic songs அவரோட படத்துலயும். Actually I have done maximum number of films with Satyaraj sir. Oh, okay. I think 13 films, 12 or 13 films me and Satyaraj sir have done. Maximum number of films Satyaraj sir. Satyaraj sir வந்து initially I used to be a little scared of him, but poga then it was very comfortable working with him. Okay. Then we were more like friends. We used to sit and keep yapping and talking. பழைய கதையெல்லாம் பேசுவோம், அவர் கதையை பேசுவாரு, உடுமல்பேட்டையில என்ன நடந்தது அதெல்லாம் சொல்வாரு. So then we become more of friends. But Satyaraj sir வந்து how much ever you are a friend, he'll always make sure there is a line of respectability.
that Okay. always will be there with him. So adile vanda we were very comfortable. Okay. But in the timeல வந்து நீங்க actually you were like acting with எல்லா like the top notch எல்லா ஹீரோஸோட நீங்க நடிச்சிட்டு இருக்கிற டைம்ல I've seen some movies where you've acted with new faces like the person Veeran சொல்லி he's no more, but I'm just I think you acted one movie with him. நிறைய நியூ ஃபேஸஸோட நடிச்சீங்களா? How did you balance like எப்படி அதை டிசைட் பண்ணீங்க அந்த டைம்ல? பிகாஸ் நிறைய பேர் செய்யறதுக்கு வந்து யோசிப்பாங்க. For me, if I'm doing a film with a newcomer, the banner has to be good, or the director has to be good, or எனக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் மேல கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். Okay. So, or there are times when you do it just for the sake of money. அந்த டைம்ஸ் இருந்திருக்கு. We all know that. So okay. Probably அந்த நேரத்துல என்ன சிச்சுவேஷன் இருந்திருக்கும், எதுக்காக அந்த படம் பண்ணோம். But for me, I always used to think that I was a newcomer. And I was given a launch. So nobody said when I did Randhira, V. Ravichandran was the biggest star of Kannada industry. Yeah. He didn't think that I'm a newcomer. When I did Kaliyuga Pandavlu in Telugu, I mean, they could have got anybody to launch with the Venki. But they chose me. I was a newcomer. When I did Janu in Hindi, Jackie Shroff was a big star, but he agreed to do a film with a stark newcomer like me in the lead, with me playing the title role. Okay. And when I did Dharmatil Talevan, probably they could have casted anybody with a star cast like Rajnikant, Suhasini, Prabhu. They could have taken anybody, but they chose a newcomer like me. So everybody needs a chance to start. So why not? If I can give a chance to somebody to start a career, of course I will see my pros and cons in that. Now I'm not a saint where I'll say, oh, இல்ல அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க காகத மட்டும் தான் நான் படம் பண்ணேன்னா கிடையாது. எனக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு லாபம் இருந்திருக்கும் அதுல. பட் இருந்தாலும் why not? That is what my mind has been. Nice. Because நான் பார்த்திருக்கேன் நிறைய படங்களோட நீங்க வந்து நியூ லைக் பெரிய ஹீரோஸ் இல்லாம நார்மலா இருக்கிற ஹீரோஸோட நீங்க நடிச்சிருக்கீங்க. ஸோ அதனால பார்த்திருக்கேன். அப்பதான் யோசிப்பேன். ஏன்னா நிறைய மற்ற ஹீரோயின்ஸ் எல்லாம் அந்த மாதிரி நடிக்கிறதுக்கு யோசிப்பாங்க. பட் இவங்க நடிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி லைக் ஆல்வேஸ் யோசிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்போ வந்து இப்ப நயன்தாரா டஸ் இட் அந்த மாதிரி பண்றாங்க அவங்களும். த்ரிஷா ஆல்சோ டூயிங் தி சேம். சம் மூவிஸ் இஸ் டன் வித் நியூ ஹீரோஸ் அதெல்லாம் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யோசிச்சு பார்த்தேன். வேற ஒன்றும் இல்லை. ஃபியூ கொஸ்டின்ஸ் என்னன்னா, your role as a mother? The best role. Okay. The best. I don't think I could have asked for anything in life than these two beautiful angels I have. Nice. I saw the video. அந்த vlog வந்து பக்கத்துல உட்கார்ந்து நீங்க எல்லாம் பேசுற ஒரு vlog ஒன்னு பார்த்தேன். It was nice. I think made me feel so complete. Of course, you have the hassles of having two teenage girls at home. Like every mother, you go through those emotional upheavals. The girls go through a complete different hormonal changes, and mentally they go through a different level altogether. So being a mother, it's very important for me that I be with them. And the நேரத்துல அவங்கள நான் வந்து என்னுடைய கருத்துக்கள் என்ன இருக்கு அதை சொல்றதை விட அவங்க என்ன சொல்ல விரும்புறாங்களோ அது கேட்கறது தான் முக்கியம் எனக்கு படுது. You have to be a good listener to be a good mother. And main என்னன்னா இந்த பருவத்துல அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது கேட்கறதுக்கு யாராவது வேணும், புரிஞ்சுக்கிறதுக்கு யாராவது வேணும். ஒரு நம்மளே ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ரீ கண்டிஷன்ஸோட அவங்க கிட்ட பேசக்கூடாது. Okay. So அது எல்லாமே வந்து it was a very learning experience for me. Of course they test your patience when they are growing up, but being a mother, every mother will understand, being a mother teaches you that patience is virtue. அது கண்டிப்பாக patience is virtue. அந்த கேள்வி தான் அப்புறமா கேட்கணும்னா இப்ப நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பாக. And motherhood teaches you that complete. Because then later on I wanted to ask about tolerance level of Kushbu எப்படி அப்படின்னு கேட்கணும்னு இருந்தேன். இல்ல டாலரன்ஸ் லெவல் எனக்கு இருக்கு. எனக்கு பயங்கர மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் இருக்கும். பட் என்னன்னா பசங்கள இருக்கும்போது how you manage them. நான் சொன்னேன்ல அந்த we have been through the teenage. நம்ம என்ன டீனேஜர் இருக்கும்போது ஒரு 3-4 shifts a day பண்ணிட்டு இருந்தோம். பட் பசங்க இப்படி கிடையாது. நம்ம படுற கஷ்டம் அந்த பசங்க படக்கூடாதுங்கிறதுக்காக you
bring them up in a complete secured environment and atmosphere. So அப்போ வந்து அவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். You can't say உன் வயசுல நான் இது பண்ணிட்டு இருந்தேன், உன் வயசுல எனக்கு இந்த அறிவு இருந்தது, அது என்னுடைய தலையெடுத்து. I had to be like that. I can't expect that. நான் பசங்க கேட்பாங்க, நீங்க தானே இப்படி வளர்த்தீங்க, எந்த ஒரு ப்ராப்ளம் எங்களுக்கு வரக்கூடாது சொல்லி. பட் அதே சமயத்துல to make them understand what is right, what is wrong. I was very happy, I must tell you. சமீபத்துல இந்த லாக்டவுன் டைம்ல டோர் டெலிவரி தான் இருக்கு. You can't go to a store or anything. So we bought something online and na phone எடுத்து, my daughter was cooking, so I took her phone and the delivery boy said, madam நான் இந்த ஸ்ட்ரீட்ல நிக்கிறேன், எந்த வீடு? So I just said, ஏன் தம்பி அதுல வந்து டோர் நம்பர் 2 எழுதி இருக்குல்ல? இல்ல மேடம் இங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. I said, கடைசி வரைக்கும் ஏன் தம்பி போறீங்க? டோர் நம்பர் 2 எழுதி இருக்கு, உள்ள வந்த உடனே டோர் நம்பர் 2. My daughter immediately took off. She said, ma, he is coming all the way to deliver what you have delivered, ma. Can't you speak 2 nice words to him? You தாண்டி போயிட்டாருன்னா, சரி தம்பி பின்னாடி வாங்க, இங்க இருக்கு வீடு, tell him nicely. This is not the way to speak to them. So I was like, I was proud of myself. Okay, I have given good என்ன சொல்றது, அவங்களுடைய வளர்ப்பு நல்லா இருக்கு, that they are they know the value of empathy. Yeah, empathy. They are empathetic towards others in these times. So I was like very proud. I said, okay, I need a pat on my back. Nalla vadukku paravalla. Yeah. No, but the youngsters nowadays actually அவங்களுக்கு வந்து அந்த empathy வந்து ரொம்ப இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி நானும் நிறைய அந்த மாதிரி செய்யும் போது கூட லைக் the kids, அவங்க பசங்க மேபி அந்த ஏஜ் நினைக்கிறேன் எல்லாம் இப்ப அவங்களுடைய எக்ஸ்போஷர் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அவங்க பாக்குற உலகம் வேற மாதிரி இருக்கு. ஸோ தேர் லேர்னிங் a lot of இந்த மாதிரி விஷயங்களும் கத்துக்கிறாங்க. நம்ம சொல்றோம் என்ன இவங்க யூடியூப் பாக்குறாங்க, அதை பாக்குறானுங்க, டிக்டாக்ல இருக்கானுங்க, பட் தே ஆல்சோ லேர்ன் சம்திங் we didn't learn, லைக் நம்ம இதெல்லாம் ரியலைஸ் பண்ணாத விஷயங்களையும் அவங்க கத்துக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா அது வந்து நல்ல விஷயம். அண்ட் இப்போ வந்து ரோல் as a daughter, நீங்க about your amma for me as a role as a daughter has been more role as the head of the family than na papa Yogi, because ரொம்ப சின்ன வயசுல இருந்து I have been the only earning member of the family. So I have been more, though I have 3 elder brothers, I'm the youngest in the family. At a very young age, at the age of 14, complete kudumbothude bharam ya thala mele irundhathu. So I had to look after the only earning member, looking after the entire family. So வீட்ல வந்து of course நான் வந்து கொஞ்சம் அளவுக்கு மீறி பேசினாக்கா ஒரே அடி விழும் எனக்கு. பட் இருந்தாலும் I think daughter, I have done all my duties, and இன்னைக்கு அம்மா வந்து she stays with me. So my mother-in-law, my mom, we all live under one roof. So அந்த வகையில we are very happy. I'm very lucky to have somebody like Sundar, because when we built the house, Sundar said, அம்மா இங்க கூட்டிட்டு வந்துரு, ஏன்னா தனியா இருந்துட்டு உங்க அண்ணன் கூட என்ன பண்ணுவாங்க, என் அம்மா உங்க அம்மா ஒரே வீட்ல இருக்கலாம். So my mom stays with us for the last 13 years since we built the house. So I think I'm happy that my mom is there. I am able to look after her, look after all her needs. And I think it's very important that வீட்ல வந்து பெரியவங்க இருக்கிறோம். My mother-in-law is also there, mama is also there. So they get to see the 2 different backgrounds. And பெரியவங்க இருக்காங்க, so அவங்களுடைய all those stories about them, how they bring up, how they are. அந்த வீட்ல பெரியவங்க இருக்கும்போது கண்டிப்பாக ஆமா, இல்ல because அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் இவங்களுக்கு they'll teach, so they'll know a lot of அவங்களுடைய கதை, எது சரி எது தப்பு அவங்களும் சரி பண்றது. இப்போ நான் வர்க்கிங் வுமனா இருக்கேன், நான் வெளியில போனாக்கா எனக்கு ஒரு நிம்மதியா இருக்கு. my mother-in-law is there, my mom is there, சரி தப்பு எதுன்னு அவங்களுக்கு சொல்லிக்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. yeah, nice. So but your brothers all இப்ப அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? they all are in Chennai. The entire family is in Chennai. They all okay fine. குஷ்பு வந்து ஒரு வைஃபா, how do you இந்த கேள்வி என்கிட்ட கேட்க கூடாது, ஏன்னா கேட்டாக்க 100% சொல்வேனே. இல்ல அந்த கேள்வி அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர்தான் வரமாட்டேன்னு சொல்றாரு. அவர் வரமாட்டாரு.
I think I've done a pretty good job. We have sustained for so long. We have known each other. We've been together for 25 years. Nice. We have been married for 20 years. So I think Was this we have done the well. time Murai Maman, is it? Murai அந்த Maman, டைமா? 1995. கரெக்டா? சரி பாருங்க, நான் உங்களை எவ்வளவு கரெக்டா ஃபாலோ பண்றேன்னு. Yeah. So அதான் சொன்னேன். When we got together, people didn't give us even a year. ஒரு வருஷம் கூட தாங்காதுன்னு சொன்னாங்க. நீங்க 25 வருஷமா sharing your first gray hair, all these problems. So all that is nice. You know, but I think the best part is we haven't stopped loving each other. Yeah, that's nice. That's very important. Yeah, and most importantly, respecting each other. அதுதான் பெரிய ஒரு பிளஸ் இருக்கு. And அதுதான் ரொம்ப முக்கியம். 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சும் அந்த நம்மளுக்குள்ளார இருக்கிற அந்த மரியாதை இருக்குல்ல, அதுதான் வந்து அதுதான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கிறது. கண்டிப்பா. எங்களோட மேரேஜ் we have been married for 21 years now. So it's like so it's like we know. இப்ப நம்ம வயசா அப்ப சின்னதுல இருக்கும்போது like it's different. அந்த ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆன டைம்ல எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா தான் போக போக இட்ஸ் லைக் the maturity level and everything is like different. And now it's totally different. What we see is totally different from what அந்த ஃபர்ஸ்ட் இயர் கல்யாணம் பண்ண டைம்ல இருக்கும்போது இருந்ததே வேற. இப்போ டோட்டலா வேற. இட்ஸ் லைக் இப்போ எப்படின்னா you walk into the house and உங்க முகம் பார்த்து தெரிஞ்சிரும், உங்க பாடி லாங்குவேஜ்ல தெரிஞ்சிரும் something is wrong. Yeah, true. Yes. என்ன ஒண்ணல சொன்னாலும் நமக்கு தெரியும் something is bothering. ஆமா, ஆனா அது sometimes dangerousாவும் இருக்குங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா அவங்க என்ன லைக் நான் என்ன யோசிக்கிறேன்றத அவ நினைக்கும் போது ஐயோ இது என்ன இது டேஞ்சரா இருக்கே அந்த மாதிரி அது நடக்கும். But I think that's what now, over a period of time you start looking at the companionship. இப்போ அதுவும் இந்த லாக்டவுன்ல நானும் இவர் basically is not an outgoing person. நானா கொஞ்சம் வெளியில போவேன். இவர் ஆபீஸ் விட்டா வீடு, ஷூட்டிங் விட்டா வீடு, வேற எங்கேயுமே போக மாட்டாரு. Very rarely he'll go for some friend's place or something. அதுவும் இந்த 5 மாசம் totally we have been home 24 hours home. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒருத்தர் மூஞ்சி பார்க்கணும். So he is there, and then evening we spend so much of time together watching movies. பசங்க இருப்பாங்க, we go to the home theater, watch some movies. இல்லனா ரூம்க்கு வந்துருவாங்க பசங்க. So some web series அத பார்த்துட்டு இருக்கோம். So nice. It's more of a companionship இப்போ, understanding each other, companionship. So அதுதான் as a wife I will say the relationship has survived because Sundar has an equal hand in it. He's been a wonderful husband. He has been a greatest father எனக்கு தெரிஞ்சு. So I think the relationship, the marriage survives not because I am good. கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கா என் கணவருக்கு நான் கண்டிப்பாக I should give 50% credit to him. Nice, thanks. nice to say. அது அடுத்து எப்படியாவது ஒரு தடவை கன்வின்ஸ் பண்ணி சுந்தர் சார் கிட்ட நான் கேள்வி கேட்டுறேன். அது நடக்குமா நடக்காதா தெரியாது, பட் பாப்போம், ட்ரை பண்ணி பாப்போம். ஓகே, ஒரு ரேபிட் ஃபயர் some of your favorites, like your favorite holiday spot. Singapore, London, Dubai. Singapore and Dubai is like more into shopping. No, I think I'm free. எனக்கு I feel very comfortable. பயம் இல்லாம இருக்கு. Okay, fine. Yeah. Okay. Your favorite like சாப்பாடு? Anything that mom cooks. But otherwise any special சாப்பாடு ஏதாவது? மட்டன் பிரியாணி. Okay. But எனக்கு ஒண்ணே காரம், புளிப்பு அதெல்லாம் இருக்க கூடாது. Not fried. Not spicy, is it? Spicy சாப்பிட மாட்டீங்க? காரம், புளிப்பு, fried இது மூணு இருக்க கூடாது. Then I'm happy. Okay. எப்படி காரம் இல்லாம? ஐயோ, எனக்கு கண்ணுல எல்லாம் தண்ணி வந்துரும், மூக்கெல்லாம் செவந்துரும். ஓகே. நீங்க சின்னதுல இருந்தே அப்படியே பழகிட்டீங்க காரம் சாப்பிட? அப்படியே பழகிடுச்சு. நீங்க குக் பண்ற ஃபேவரட்டான ஒரு ரெசிபி, இது செஞ்சா பசங்களுக்கும் சரி
சுந்தர் சாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு என்ன எந்த சாப்பாடு? பாயசம், caramel custard, biryani. Then we make something called khichda. Adu. Anything. My kids love urla kalanga what I make. So urla kalanga rice is their favorite. Oh, okay. இவருக்கு வேற சாய்ஸ் இல்லை. He has to eat whatever I cook. பட் அவர் நான்வெஜ் விரும்பி சாப்பிடுவாரா இல்ல வெஜிடேரியன் விரும்பி சாப்பிடுவாரா? மட்டன் சாப்பிட மாட்டாரு. ஓகே. மட்டன் சிக்கன் பீசஸ் கிரேவில இருந்தா சாப்பிட மாட்டாரு. கொஞ்சம் மசாலா மாதிரி தனியா பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாரு. Okay. But is he a foodie? No, he's not. No, he's not a foodie. அவருடைய ஃபேவரட் சாப்பாடு வந்து வெண்டைக்காய் போட்டு சாம்பார், முட்டை பொரியல், நல்ல பப்படம், அப்பளம் இல்ல பப்படம். ஓகே. அப்புறம் கொஞ்சம் கீரை, ஓகே, ரசம், இது கொடுத்தா he is the happiest person. ஓகே. அவரோட ஒரு ஸ்டைல் ஆஃப் அந்த சாப்பாடு வந்து வேற ஒரு வெரி சிம்பிள் அண்ட் he loves to eat roadside food. ஊருக்கு போனாக்கா then அந்த கொத்து பராட்டா, ஓகே, லோக்கலி இருக்கிறது சிக்கன் மசாலா, செட்டிநாடு சிக்கன், அவருக்கு காரம் ரொம்ப பிடிக்கும், காரசாரமா சிக்கன் அதெல்லாம். ஓகே. அந்த ரோட் சைட் ஃபுட். ஓகே. வாட்ஸ் யுவர் ஃபேவரட் லைக் அவுட்ஃபிட்? யூ நோ லைக் இதுதான் இப்ப ஓகே காட்டன் சாரீஸ் சம்பாதிக்கிற பாதி சொத்து என்னோட சாரீஸ்ல தான் போகுது. ஓகே, ஓகே. டிஃபரண்டான ஒரு क्वेश्चन. யூ நோ லைக் எவ்ரிபடி ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ், பட் இந்த ஒரு ஃப்ரெண்ட் யூ நோ லைக் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் who like you admire a lot and you know like அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் யாரு? Yeah, I have my list of friends. I don't know if you can see கையில வந்து பச்சை குத்தி இருக்கு பாருங்க. Oh, okay. My friends இந்த பக்கம் பச்சை குத்தி இருக்கு. இது my daughter's names. Oh, okay. இந்த பக்கம் பச்சை இருக்கிறது it's my best friend's initials. Okay, so M for Molly, Brinda Master. Okay. A is for Anu Parthasarathi, Vietnam with Sundaram sir's daughter. I know. Okay. Yeah. S for Sujata Vijay Kumar. I know. One more S is for Subbu Panju. Oh, okay. And H is for Hasni. So Hasni ka H, Hasni. Oh, that's nice. So this is my core group of friends, these 5. அதனால தான் அவங்க இனிஷியல்ஸ் பச்சை குத்தி வச்சிருக்கேன் கை. சுப்பு நாங்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். Oldest friend is Brinda. Me and Brinda have been friends for 34 years now. Oh, that's nice. Very nice. Wow, that's a long term friendship. Yeah. Me and Venkat Prabhu, like we are childhood friends. You know, like he was born, he's 1975 born. I'm 1976 born. So, நாங்க குழந்தையில இருந்தே we have been friends. So it's like 40 over years. We've been friends, like very close friends. நான் வந்து அவன் படத்துல நடிக்க வைக்கல அப்படின்னா கூட நான் வந்து கவலைப்பட மாட்டேன். என்கிட்ட கேட்பாங்கல்ல, நீங்க அவர் படத்துல நடிக்கவே வைக்க மாட்டாரு, ஏங்க அவன் படம் நல்லா பண்றான், அதை பத்தி பேசுங்களேன், ஏன் என்ன நடிக்க வைக்கலன்னு கேக்குறீங்க. யூனோ லைக் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். யூனோ that's the kind of bond. This long term friends எல்லாம் அப்படிதான் இருக்கும். Anything you want to tell you can. பிருந்தாக்கா வந்து பேசுவீங்க. I've seen. என்ன இருந்தாலும் நீங்க போய் பேச முடியும். You can't keep secrets from your friends. Yeah. இல்ல ஒரு டிஃபிகல்ட் டைம்ஸ் இருக்கும்போது கூட the first person you will look out is like will be that friend. கண்டிப்பா பேசுறதுக்கு. We have a group. நாங்க வந்து டெய்லி ஒருத்தர் கிட்ட பேசாம எங்களால இருக்க முடியாது. We have to speak every day. Okay. அது எப்படின்னா ஒரு இடத்துல சந்திப்போம், எல்லார் தட்டுலயும் சாப்பாடு இருக்கும். ஆனா அனு தட்டுல இருந்து சாப்பிட வரைக்கும் எங்களுக்கு சாப்பாடு ஜீரணம் ஆகாது. அவ வெஜிடேரியன். அவ தட்டுல வச்சிருப்பா, எங்க தட்டு சைடுல வச்சுட்டு அனு தட்டுல இருந்து சாப்பிட்டு இருக்கோம். அவ தட்டுல அவளுக்கு சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. அவன் திட்டுவா, என்னடி என் தட்டுல அப்படி என்னடா இருக்கு, தெரியலடி, உன் தட்டுல சாப்பிட்டுதான் வயிறு சாப்பாடு ஜீரணம் ஆகுது, இல்லைன்னா பசி போக மாட்டேங்குது, என்ன பண்றது. So that is how we are. It's a standard joke. அனு இருந்தாங்க, அனு தட்டுல இருந்து தான் எடுத்து சாப்பிடணும் நாங்க. How about Kushbu's anger meter? Like 1 is the least, the 10 is the most. Medium. I put it at 5. Oh, okay. In between. Anger, எனக்கு கோபம் வரும், வராதுங்கிறது கிடையாது. கோபம் எப்போ வரும்னா when you find reasons for not doing the job. Okay. ஒரு வேலை சொல்லியிருக்கோம், இல்ல ஒரு விஷயம் செய்யணும், உங்களுக்கு தெரியும்,
அந்த வேலை நடக்கலைன்னா அதுக்கு காரணங்கள் கொடுப்பாங்க பாருங்க, ஏன் நடக்கல. ஓகே. அப்பதான் கோவம் வரும். ஐ செட் ஒரு வேலை நடக்கலைன்னா அதுக்கு 100 காரணங்கள் தேடுறீங்க, வேலை நடக்கிறதுக்கு ஒரு காரணம் தேடுங்க, அது வேலை நடந்துரும். ஓகே. நான் இப்ப நீங்க நம்ம இப்ப இதை ஆரம்பிக்கும் போதே ஒண்ணு நோட் பண்ணேன். ஏன் தம்பி கோஸ்டர் எல்லாம் கரெக்டா வைக்கிறது இல்லையா, எல்லா இடத்துலயும் எப்படி இருக்கேன்னு கேட்கும் போது இருந்துச்சா? ஓகே, ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பாஸ் இருக்காங்க இங்க. I just like to be வீட்ல தான் இவர் சொல்லுவாரு, கொஞ்சம் ஓசிடி ப்ராப்ளம் இருக்கு, எல்லாமே டெய்லி வந்து பாத்தீங்கன்னா வீடு கொஞ்சம் டிஃபரெண்டா தெரியும், ஏதோ ஒண்ணு தூக்கி மாத்திட்டு இருப்பேன். அங்கேயுமா? அங்கேயும் ஓசிடி? ஐயோ, இங்கேயும் ஓசிடி தான். உங்க வீட்லயே தானே? ஐயோ, என்னோடது வந்து ஓசிடி. மாலினி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகும் சம்டைம்ஸ். இப்ப நான் பேசிக்கிட்டே இருந்தா கூட அவ பேசிட்டே இருப்பா, பின்னாடி இப்படி பாத்துட்டே இருப்பா. ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு பின்னாடி வந்து ஏதாவது தள்ளி இருந்துச்சுன்னா அதை போய் நகர்த்தி வச்சுட்டு தென் ஷீல் கம் பேக் அண்ட் தென் ஷீல் கண்டினியூ சொல்லு அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஷீஸ் லைக் எவ்ரிடே மார்னிங் எந்திரிச்சு எல்லாம் வந்து ஷீ நீட்ஸ் டு கிளீன். ஏன்னா இங்க லைக் வி ஹேவ் டு டூ எங்களோட சொந்தமா தான் நம்ம எல்லாம் செஞ்சாகணும்ல. ஸோ யூனோ லைக் எவ்ரிடே வந்து வெட் வைப்ஸ் வச்சு ஃபுல்லா டிவில இருந்து எல்லாம் துடைக்கிறதுல இருந்து எல்லாம் ஷீ டஸ் எவ்ரிதிங். ஆமா, ஏன்னா அது அப்படியே பழகிட்டதுனால நாங்களும் ஒன்றும் சொல்ல முடியாது, ஓகே அப்படின்னு விட்டுருவோம் நாங்க. அத இவர் சொல்லுவாரு, குஷ் என்ன பண்றாங்கன்னா எந்த வேலை இல்லைனாலும் கபட்ல இருந்து துணி எல்லாம் எடுத்து கீழே போட்டுட்டு மறுபடியும் அடிக்க வைப்பான். அந்த மாதிரி I just can't sit idle. நான் வந்து ஒரு இடத்துல சும்மா உட்காருங்க சொன்னாக்க எனக்கு பிடிக்காது, எனக்கு ஊத்தும். ஐயோ ஒண்ணும் பண்ணாம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்குமே, என்ன ஏதாவது பண்ணலாமே. I've got so used to it. வேற இப்போ இந்த லாக்டவுன் முடிச்சிட்டு my most trusted house help has started coming again. She's been with us for 16 years. So அவ திரும்பி வர ஆரம்பிச்சிட்டா, நான் சொல்லிடுவேன், அபி நீ போ, நீ வந்து மத்த ஏரியா பாரு, இந்த ரூம்லாம் பண்ணிக்கிறேன். So I still do sweeping, mopping, doing the dishes. இப்ப காலையில வரதுக்கு முன்னாடி dishes எல்லாம் பண்ணிட்டு வந்தேன், க்ளீன் பண்ணிட்டு வந்தேன். இடையில யோகா வேற பண்றீங்க? அது காலையில. சோ அதான் அவ சொல்லுவா, அண்ணி நான் வந்துட்டேன் அண்ணி, என்ன விடுங்க அண்ணி. இல்ல நான் ஒண்ணும் இல்லாம நான் சும்மா இருக்கேன், ஒண்ணுமே பண்ணல. ஆனா I get very edgy, ஒண்ணும் பண்ணல, நான் ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டே இருக்கணும். ஓகே. இவரே சொல்லுவாரு, உனக்கு வந்து பிறக்கும் போது ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரி உனக்கு கடவுள் கொடுத்திருக்காரு, இல்லன்னா ஒரு ஓடிக்கிட்டே இருக்கு. இல்ல பயோட டிஃபரண்ட்லி, அதான் பிரச்சனை இருக்கு. இப்ப வந்து லாக்டவுன் டைம்ன்றதை விட நார்மல் டைம்ல வந்து ஹவு டு யூ கைஸ் பேலன்ஸ் லைக் யுவர் ஃபேமிலி டைம், லைக் யூசுவல் டைம்? I don't work after 6 o'clock. அப்புறம் I don't work throughout. நான் வந்து ஒரு 10 days ஷூட் பண்ணுவேன். இப்போ சீரியல்ஸ் பண்ணும்போது 10 days பண்ணுவேன். Then I'll take a break of a week. Then I'll join again. கோடி ரூபாய் கொடுத்தாலும் சொந்த ப்ரொடக்ஷன் இருந்தாலும் சண்டே ஒர்க் பண்ண மாட்டேன். Nice. So that is and Saturday அன்னைக்கு ஒரு 5 மணிக்கே பை பை சொல்லிட்டு வந்துருவேன். இந்த மேக்ஸிமம் ஓன் ப்ரொடக்ஷன் தான் பண்றேன் சீரியல்ஸ் பண்ணாக்கா. So I need to spend Saturday Sunday, kids are at home. Okay. And இவர் வந்து ஆபீஸ் இருந்தாலும் சண்டே இவர் எங்க போக மாட்டாரு, வீட்ல இருப்பாரு. So we love to spend that, and evening dinners are always at home பசங்களோட. Okay. So we love that time together, and என்ன ஆனாலும் I love to go in the evening, cook something for them and nice. Sit and work. So I think we love that family time together. Yeah, that's very important. ஆமா, எங்க வீட்ல எப்படினா ஒரு தட்டுல சாப்பாடு எடுத்துருவேன், 3 பேர் உட்கார்ந்துடுவாரு, சுந்தர் both the girls. Then we'll be watching TV, இங்க 3 பேருக்கு நான் ஊட்டுவேன். Oh, that's so nice. That's so sweet. So that is how our evenings are basically, dinner time are spent. Beautiful. That's very nice. And so we love that atmosphere, and we are not ready to trade that for anything. Adanava now I've stopped going for any parties. I don't enjoy parties. I've not been a party goer anytime. But Polaka very close friend, like Sujata Vijay Kumar வீட்டுக்கு போயிடுவோம். So it's more of a family. Kids also come along. So okay. Sujata is பசங்களோட godmother. Okay. So we all go off அங்க அவங்க வீட்டுக்கு போனாக்கா we all have fun there. So அப்படி. Okay. Now I'm going to come into a very important question.
சுந்தர் சார் டைரக்ட் பண்ண படங்கள்லயே உங்களுக்கு பிடிச்ச படம்? உள்ளத்தளிதா. ஓகே. And அன்பே சிவம். ஓகே. கலகலப்ப series. Then I loved அரண்மனை 1. Okay. I liked very commercial, but I liked உள்ளன்கொள்ளை போகுதே. And I think he really worked hard, though the film didn't do well. But I think the actions of from the movie Action recently last year with Vishal. Oh, okay. Vishal. I think the action part, what he shot, and the way they were executed, because I remember he over shot ka அவர் plan பண்ணுவாரு என்ன பண்ணனும், the kind of hard work he had put in. I remember the chase when they fight on the action sequence is nice. Yeah, action sequence was mind blowing, and I think he really put his heart into that. Okay. And of course, Murai Maman remains a very, very special film. Definitely. For obvious reasons. Yeah. சுந்தர் சார் படங்கள்ல உங்களுக்கு பிடிக்காத படம்னா என்ன சொல்லுவீங்க? இந்த படம் ஐயோ இந்த படம் ஏன் இந்த மாதிரி பண்ணாரு அப்படின்னு நினைக்கிற மாதிரி. ஆமா, ரிஷி, சின்னா, ஓகே, உன்னை கண் தேடுது, me and Satyaraj sir. Okay. So there was a lot of compromisation during that film. Anyway, when he's asked to compromise at the last minute is what I think affects and shows in the films. The reason why அவர் வந்து சொந்தமா ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சுனா சொந்தமா படங்கள் பண்ணணும் அப்படி சொன்னாருன்னா, that is where he is able to do well, because எங்கேயுமே வந்து ஒரு pressures of the producer to compromise வர மாட்டேங்குது அவருக்கு. His mind is free. That's why he prefers doing his own productions. Okay. Because அந்த limitations இல்லாம work பண்ண முடியும், மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கும். ஏன்னா இல்லைன்னா ஒரு லிமிட் வந்துடும், என்ன செய்யறது ஏது செய்யறது, பட்ஜெட் அது இதுன்னு எல்லாமே ஒரு குழப்பமாயிடும்ல. இன்னொரு இது வந்து ஃப்ராங்கா கேட்க போறேன், பட் ஐ டோன்ட் நோ வெதர் யூ வாண்ட் டு ஹேவ் இட் ஆர் நாட். என்னன்னா, இஃப் யூ திங்க் லைக் ஒரு பெஸ்ட் ட்ரெஸ்ட் செலிபிரிட்டி நம்மளுடைய ஒரு ஸ்டைல் இருக்கு அப்படின்னா யாருன்னு நினைப்பீங்க நம்மளுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியில? It can be either it can be a female or a male, whoever. Best dressed apni pathina, I think I love the way Trisha and Nayan present themselves. They both have very good style. Okay. So I think Nayan is more into traditional only sarees and the way she comes for the events. Trisha can carry any kind of an outfit. So I like the way they are presentable. You know, they என்ன சூட் ஆகுது என்ன சூட் ஆகல, நம்மளுடைய இமேஜ் எப்படி இருக்கணும், அது எல்லாமே பார்த்துட்டு அவங்க பிரசன்ட் பண்றது. I think I really love these girls. Okay. Who do you think need இந்த ஸ்டைல் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாத்தணும்னு நினைக்கிற ஆர்டிஸ்ட் யாரா இருப்பாங்க? இல்ல இப்போ உங்களுக்கு ஸ்டைலிஸ்ட் இருக்காங்க யுகி. சோ நம்ம வந்து இவங்க they need a better stylist சொல்லும்போது the change completely. Like I would say Kirti Suresh ஆரம்பிக்கும் போது we all thought that she needs a stylist. She needs to change her style, but you see them change over. You see the makeover in her. It's very good. Yeah, now totally different. அவங்க வந்து நேஷனல் அவார்ட் வாங்க போனாங்க. அந்த saree and the jewelry, the hair அவ்வளவு அழகா இருந்தது அவங்களுக்கு. Nothing over the top. So I think once they get into that groove, அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரும்போது, ஒரு ப்ராப்பர் ஸ்டைலிஸ்ட் கிடைக்கும்போது அவங்கள மாத்திக்கறாங்க உடனே. They good learners and fast learners. So அது வந்து பெரிய விஷயம். நம்ம டைம்ல வந்து பாத்தீங்கன்னா yellow earring, red shoes, red pant, red shirt, தலையில ஒரு பட் ஒரு டைம்ல வந்து நதியா கமல் நதியா ஸ்டைல்னு இருந்த மாதிரி அதுக்கப்புறம் நீங்களும் அத நிறைய குஷ்பு சாரீஸ், குஷ்பு கமல் நிறைய வந்துச்சு. அது you change yourself. See, நீங்க வந்து ஒரு இதுதான் சூட் ஆகுது, இதுதான் பிரசன்டபிளா இருக்கு, மக்களுக்கு இது பிடிக்குது. இப்போ வந்து என் மூக்குத்தி வச்சிட்டே இருக்கு, எந்த மூக்குத்தி பார்த்தாலும் குஷ்பு மேடம் போடுற மூக்குத்தி இருக்கா. So I think it's just that how you understand yourself and how you present yourself. Nice. Okay. ஒரு last question before we finish. உங்களுடைய இப்ப இந்த ப்ரொடக்ஷன் நீங்க பண்றீங்கல்ல, so how do you இப்ப டிவி அண்ட் மூவிஸ் பண்ணும்போது what is the difference you see in both, you know, like டிவி அண்ட் டெலிவிஷன் பண்ணும்போதும் ஒரு பிக் ஸ்கிரீன் பண்ணும்போது என்ன வித்தியாசம் இருக்கு? டெலிவிஷன்ல இருக்கிற வித்தியாசம் ஒண்ணே ஒண்ணுதான்,
Thursday வந்து வியாழக்கிழமை ஒரு பிபி ஏறிடும், வியாழக்கிழமை பால்பிட்டேஷன் வந்துரும். ஏன்னா வியாழக்கிழமை உங்களுக்கு டிஆர்பி வரப்போகுது. அது என்ன ஒரு வியாழக்கிழமை வந்தா பரவாயில்ல, வாரம் வாரம் வந்து வியாழக்கிழமை வருது. சோ அப்போதான் உங்களுக்கு பிபி பால்பிட்டேஷன் எல்லாமே வரும். அப்பதான் மேக்ஸிமம் கோபம் வரும். கொஞ்சம் 0.1 டிஆர்பி இறங்கினாலும் அவ்வளவுதான், பயங்கர கோவம் வந்துடும். எங்க தப்பு பண்ணோம்? அப்பதான் யூ கோ இன்டு தி மைன்யூட் டீடைல்ஸ். சினிமா அப்படி கிடையாது. ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது, மண்டே ரிசல்ட் வருது. யூ ஆர் கூல். குட் குட், பேட் பேட், ஓகே நெக்ஸ்ட், அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடலாம். ஸோ டெலிவிஷன்ல டென்ஷன் அதிகமா இருக்கும் உங்களுக்கு. ப்ரொடக்ஷன் வைஸ் எஸ், ரெண்டுமே வந்து நீங்க பேலன்ஸ் பண்ணணும். There are times when you lose money in films, there are times when you lose money in television also. Television பொறுத்த வரைக்கும் every minute is money. நீங்க டெலிவிஷன் ப்ரொடக்ஷன்ல இருக்கீங்க, அதனால உங்களுக்கு நல்லா தெரியும். every minute is money. So you have to be very careful. எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறோம், சாயந்தரம் வந்து ஒரு 7:30க்கு பேக்கப் பண்ணாங்கன்னா, ஏன்னா 7:30க்கு பேக்கப் பண்ணீங்க, ஏற்கனவே 1.5 பேக்கப் கொடுக்க தானே போறீங்க. இல்ல மேடம் சீன்ஸ் முடிஞ்சு போச்சு, எப்பா ஃபர்தரா இருக்குது ஒரு சீன் எடுத்து போட்டுருக்கலாம்ல, 9:30 வரைக்கும் ஷூட் பண்ணி அந்த 2 hours நீங்க யூஸ் பண்ணிருக்கலாம்ல. காலையில 7:30 ஷூட்டிங் ஆரம்பிக்கல, ஒரு 9 o'clock தான் ஷூட்டிங் ஆரம்பிச்சதுன்னா அந்த ஆர்டிஸ்ட் கொஞ்சம் லேட்டா வந்தாங்க, அவங்க ஃபிளைட் கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ அந்த டென்ஷன் எல்லாம் பயங்கரமா இருக்கும் டெலிவிஷன் பொறுத்த வரைக்கும். சினிமா அவ்வளோ டென்ஷன் கிடையாது. யூ ஹேவ் அ கம்ப்ளீட் ப்ரிப்பேர்ட் ஒர்க். ஆமா, பிளான் ஜஸ்ட் ப்ரீ பிளான் பண்ணிட்டு வந்து இதுவும் நம்ம I've heard of Sundar's production. இப்போ நீங்க இப்ப இல்ல, நான் சொல்றது முன்னாடி ஒர்க் பண்ணும்போது சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் அவங்க ப்ராஜெக்ட்ல நான் நடிக்கிறதுக்கு அப்ப வாய்ப்பு கிடைக்கல. பட் என்னோட பக்கத்து செட்ஸ்ல வந்து சுந்தர் ஷூட் நடந்துட்டு இருக்கிற டைம்ல சொல்லியிருக்காங்க, அது வந்து ஒண்ணுமே மக்காரே இருக்காதுங்க, சும்மா பிளான் பண்ணாங்கன்னா அப்படி எத்தனை ஆரம்பிக்கிறாங்களோ அப்படி கரெக்டா முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. Sundar loves to spend his time in the evenings. அவர் மேக்ஸிமம் நைட் ஷிஃப்ட் இருந்தா மட்டும்தான், அவர் 6 மணிக்கு மேல ஷூட்டிங் வைக்க மாட்டாரு, சொந்த ப்ரொடக்ஷன் இருந்தாலும் சரி. Okay. But he starts work early. காலையில 7 மணி ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவாரு. காலையில 7 மணி ஷூட்டிங் ஆரம்பிச்சா ஈவினிங் 6 மணி பேக் பண்ணிடுவாரு. Okay. நான் பண்ணுங்க. அண்ட் அவர் லொகேஷன்ல பாத்தீங்கன்னா கேரவன் இருந்தும் யாரும் கேரவனுக்கு போக மாட்டாங்க, எல்லாரும் லொகேஷன்லயே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, ஆர்ட் அடிச்சிட்டு இருப்பாங்க, கேரம் போர்டு எல்லாம் இருக்கும், கேரம் போர்டு விளையாடிட்டு இருப்போம். அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நடக்கும் அங்க. So very fun person. A very very fun person. 33 வருஷமா இன்னும் என்ன வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்கிற இந்த அன்பு, the support, இது எல்லாமே வந்து பார்க்கும்போது all I can say is thank you. நன்றி தான் சொல்ல முடியும். Thank you so much for your time, Kishku. என்னன்னா நம்ம ரொம்ப மீட் பண்ணது கிடையாது. I think like maybe 1 or 2 எங்கேயாவது அக்கேஷன், ஏதாவது ஃபங்க்ஷன்ல இல்ல எங்கேயாவது மீட் பண்ணிருப்போம். But it's nice, you know, like it's been 1.5 hours now and எனக்கு போர் அடிக்கல, உங்களுக்கு போர் அடிச்சா தெரியல, எனக்கு போர் அடிக்கல. Nice. Yeah, it was nice talking to you and a lot of things you shared. Thank you so much for your time. Definitely. Thank you, pleasure. Must say when I said நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன்னா my niece was very excited. Oh really? Okay. I think say hi. ஐயோ நீங்க யோகிதர் படம் கார போறீங்களா? She was very excited. Thank you so much. லாஸ்டா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், இது எல்லாரும் கேட்டிருப்பாங்களான்னு தெரியாது, நான் உங்ககிட்ட கேட்க போறேன். எனக்காக நீங்க ஒரே ஒரு பாட்டு பாடணும், உங்களோட ஃபேவரட் சாங். இந்த 1.5 மணி நேரம் நம்ம பேசுறது இல்ல 1.5 மணி நேரம் பேசுறது அப்படியே மறந்து நான் பாட்ட மட்டும் தான் வைரல் ஆக போகுது. நான் அந்த விளையாட்டுக்கே வரல. நான் பசங்களுக்கு வந்து தாலாட்டு கூட பாடினதே கிடையாது. I'm not even a bathroom singer. But ஒரே ஒரு சாங், ஒரு லைன், love music, ஒரே ஒரு லைன். சான்ஸ் இல்ல, நான் பசங்களுக்கு தாலாட்டு கூட அதான் சொல்றேன். 1.5 மணி நேரம் உங்ககிட்ட பேசுனது எல்லாமே delete ஆயிடும். அந்த நான் பாட்டு வந்து அதுதான் ஒரு மீம்ஸ் பண்ணி டோட்டலா வைரல் ஆக போகுது. நான் அந்த மீம்ஸ் ஆக போறது இல்ல. உங்களுக்கு your favorite music director வந்து இளையராஜாவா இல்ல வேற மியூசிக் டைரக்டர்? இளையராஜா we all are like singer. எங்களுக்கு இளையராஜா தெய்வமே. அப்படிதான். சிங்கர் SPB சார். ஓகே, அவர்தான். Nice. Okay, thank you so much. Thanks Yogi.